2 வெக்டார் லைக் இப்படி இருந்ததுன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இது இப்படி இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் மெத்தட் படி இப்படி ஆட் பண்ணலாம். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரைட்டா. ஓகே, அண்ட் இது ரிசல்டன்ட் வெக்டார்னு பார்த்துருப்போம். இப்போது காம்போனன்ட்ஸ் படி நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு அண்ட் இதை எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்ட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸ் டாப்பிக்கில். இப்போ காம்போனன்ட்ஸ் படி இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. காம்போனன்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்குது. அதுக்கு என்ன காம்போனன்ட்ஸ் நீங்கள் எதுவுங்க? ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப், அவ்வளோதான். அதுவே பி வெக்டார்னு இருந்ததுன்னா ஏல பிஎக்ஸ். ஓகேவா. ஸோ பிஎக்ஸ் ஐ கேப் பிஒய் ஜே கேப் பிஇசட் கே கேப். கரெக்டாக. இப்போது நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவேன்? நெக்ஸ்ட் நீங்கள் சி வெக்டார் எடுத்தாலும் இதே ஃபார்மெட் தான், டி எத்தனை வெக்டார் இதுக்கப்புறம் எடுத்தாலும் இதே ஃபார்மெட் தான். ஓகே, இப்போது எனக்கு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் வேணும். ஓகேவா. வெக்டார் அடிஷன் மெத்தடில் இல்லை, ட்ரையாங்குலேஷன் லாவோ இல்லை பேரலோகிராம் மெத்தடோ இல்லை, காம்பவுண்ட்ஸ் படி. இதில் இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது எக்ஸு ஏஎக்ஸ்ன்றது அப்படி பார்க்கறத விட ஏஎக்ஸ் பிஎக்ஸ் பார்க்குறத விட ஐ கேப்ன்றது ஐ கேப் கூட தான் ஆட் ஆகும். ஜே கேப்ன்றது ஜே கேப் கூடயும் கே கேப்ன்றது கே கேப் கூடயும் தான் ஆட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது நான் ஆட் பண்ணுறேன்றப்போ இது எப்படி வரும்? ஏஎக்ஸ் கிட்ட வரும். வெயிட் மினிட். ஓகே, அது போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், புரியும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப்னு வருமா. ஸோ நான் அதில் ஐ கேப்பை காமனாக வெளியே எடுக்கலாம் ரைட்டா. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் ப்ளஸ் பிஇசட் கே கேப். இல்லைப்பா, எனக்கு இந்த ஃபார்முலா இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் சப்ராக்ஷன் இருந்ததுன்னா என்ன வரும்? இந்த இடத்துல எல்லாம் மைனஸ் வந்துடும். நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ வெக்டர் இருக்குது. என்னென்னா இங்கே எதுவா? ஓகே, ஸோ ஒரு ஏ வெக்டர் இருக்குது. அவன் என்ன வேல்யூ வச்சுருக்கான்னா 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். அண்ட் இன்னொரு பி வெக்டர் இருக்குது. அவன் என்ன வேல்யூ வச்சுருக்கான்னா 4i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப். கொஞ்சம் ஸ்பைஸியாக இது பண்ணுவோமா? ஸ்பைசினா கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். என்னென்னா இது மைனஸு அண்ட் இது மைனஸ். ஓகே, இது மைனஸ் இது மைனஸ். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? சிம்பிள். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 ஐ கேப். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -3 + 3, ஸோ ப்ளஸ் 0j கேப். ஆர் நீங்கள் இதை போடாமல் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4k கேப் மைனஸ் 2k கேப், அப்போ ப்ளஸ் 2k கேப். இன்கேஸ் நான் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ ஏ கேப் மைனஸ் பி கேப், சாரி ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அப்போ மைனஸ் வந்துடும் ரைட்டா. இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? -4i + 2i, அப்போ -2i ரைட்டா. -2i அண்ட் இங்கே -3, இங்கேயும் -3, அப்போ -6j கேப் அண்ட் இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு, அப்போ +6k கேப். அவ்வளோதான், சிம்பிள். இதை வச்சு தான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன் வேர்ட்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தாச்சு. மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தாச்சு. சப்ராக்ஷன் ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது அதுவுமே ரொம்பவே சிம்பிள். அதாவது மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மேக்னிடியூட் எடுத்துகிட்டு வந்து ஒரு வெக்டாரில் மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லை புரியல அப்படின்னீங்கன்னா சிம்பிள். ஒரு மேக்னிடியூடுன்றப்போ ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு மேக்னிடியூட், ஒரு ஏ வெக்டார். அண்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஏ வெக்டாருக்கான வேல்யூ இதே கூட வச்சுப்போம். 2i கேப் -3j கேப் -3j கேப் ப்ளஸ் 4k கேப். ஓகேவா. இப்போது நான் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னா சிம்பிள். இது ஒரு ஸ்கேலார் அண்ட் இது ஒரு வெக்டார். ஓகேவா. இது ஒரு ஸ்கேலார், இது ஒரு வெக்டார். ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கேலார், ஓகே, ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வர ஆன்சர் வெக்டாராக தான் இருக்கும். அது நான் பாசிட்டிவ் ஏவில் பண்ணால் 3 + ஏ வெக்டாராக இருந்தால், பாசிட்டிவ் ஏ வெக்டாராக இருந்தால் எனக்கு பாசிட்டிவ்னே வரும். 3 - ஏ வெக்டார், 3ன்றது 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெகட்டிவ் வெக்டாராக இருக்கும். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. ஓகே, ஸோ அப்போது 3 × ஏ வெக்டார் இது என்ன வரும்?
6 i கேப் மைனஸ் 9 ஜே கேப் ப்ளஸ் 12 கே கேப். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? எஸ், அதான் ஃபிசிக்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, மேக்ஸ்லேயும் வரும், கெமிஸ்ட்ரிலையும் வரும், அங்கங்கே யூஸ் பண்ணுவாங்க. அண்டு ஃபிசிக்ஸில் ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் வெக்டார்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஹையர் ஸ்டடீஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் போகும்போது பேசிக்காக அந்த வெக்டார்லேருந்து தான் ஆரம்பிக்குமே. ஓகேவா? ரொம்பவே இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார், யூனிட் வெக்டார், இதில் தான் ஆரம்பிக்குமே. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் போகும்போது இந்த பேசிக் இருந்ததுன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அது. ஓகே, ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கேட்கலாம். இங்கே நான் சிம்பிளாக 3A வெக்டார்னு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு இது தரேன். ஓகேவா? இதே வச்சுக்கோங்க. ஏ வெக்டார், பி வெக்டார் இதே வச்சுக்கோங்க. பட் எனக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு சி வெக்டார் தேவை. பட் சி வெக்டார் என்னென்னா 3 வேணாம், அதே 3A வேணாம். ஸோ 4A வெக்டார் அண்டு, அதாவது 4A வெக்டார், இந்த ஏ வெக்டாரோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அண்டு ப்ளஸ் 5B வெக்டார் அண்ட் மைனஸ் 3A வெக்டார் அண்ட் மைனஸ் 4B வெக்டார். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? சி வெக்டார் என்னவா வரும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் தரேன். இங்கே 4A இருக்குது, இங்கே மைனஸ் 3A இருக்குது. அப்போ என்ன வரும்? 1A வரும். ஸோ அப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஆன்சரும் இதிலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.